இந்த பொண்ணோட அம்மா இறந்ததுக்கு அப்புறமா இந்த பொண்ணு அழுதுக்கு இருக்கும்போது அங்க வந்து அவங்க எல்லாருமே இந்த பொண்ணு கிட்ட உன்னை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தப்பா பேசிட்டு போறாங்க. இதனால அந்த பொண்ணு பக்கத்து வீட்டு பையன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி எனக்கு ஏதாவது வேலை இருந்தா வாங்கி கொடுங்க, எங்க அம்மா இருந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே என்ன தப்பா பாக்குறாங்கன்னு சொல்லும் போது அந்த பையன் சொல்றான், நீ ஒன்னும் கவலைப்படாத, என்னோட கடையிலேயே வேலை பாத்துக்க, உன்னை என்னோட அம்மா மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்றான். இதை கேட்டு இந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த பையன் கூட போறா. அதுக்கப்புறமா அந்த பையனும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து நல்லபடியா பாத்துக்க ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் இந்த பையன் அந்த பொண்ணை கூட்டிட்டு அவனோட வண்டியில வரும்போது அந்த பொண்ணு சொல்றான் எனக்கு பாத்ரூம் வருதுன்னு. அப்ப இந்த பையன் சொல்றான், இந்த காட்டு பக்கம் போயிட்டு வா, அது வரைக்கும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிக்கும் போது அங்க வந்து ஒரு பஸ் பாத்தீங்கன்னா அந்த பையன் மேல ஏறிடுது. இதை பார்த்து அந்த பொண்ணு மயங்கி கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் இந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த பையனும் கண் முழிச்சு பாக்குறான், பார்த்தா அவனோட கை ரெண்டும் இல்ல. இதை பார்த்தோன்னு அவன் அழுதுகிட்டே கை இல்லாம நீ நான் எப்படி வாழ்வேன், அதுக்கு பதிலா என்ன கொண்டு போட்டுடலாம்னு சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த பையனை வந்து பாத்துக்க ஆரம்பிக்கிறா. இப்படியே சில நாட்களும் போகுது. இந்த பையனுக்கு நஷ்ட ஈடு கேட்டு கோர்ட்டுக்கு போகும்போது இன்னும் 2 மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் இந்த பையன் வட்டிக்கு பணம் வாங்கினவன் வந்து சொல்றான், பணத்தை கூட இல்லாட்டிக்கு உன் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்காளே அவளை என்னோட வீட்டு வேலைக்கு அனுப்புன்னு சொல்லி தப்பா பேசிட்டு போயிடுறான். இதனால அந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்றான், இதுக்கு மேல நீ இங்க இருக்க வேணாம், என்ன இன்னாலேயே பாத்துக்க முடியல, அதுல என்ன பார்த்துட்டு நீ ரொம்பவே கஷ்டப்படுற, அதனால உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருன்னு சொல்லும் போது இந்த பொண்ணு உடனே கதவை மூடிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறமா அந்த பையன் அந்த பொண்ணு போனது நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணு சந்தைக்கு போயிட்டு சில பொருட்களை வாங்கிட்டு வந்து ஒரு சோடா தயாரிக்கிற ஒரு மெஷினை கொண்டு வரா. இதை பார்த்து அந்த பையன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சோடாலாம் தயாரிச்சு அதெல்லாம் கொண்டு போய் கடையில விற்பனை பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படியே நாட்களும் போது ஒரு நாள் இந்த பொண்ணு ரொம்ப நேரமாகியும் காணா. இதனால அந்த பையன் அந்த பொண்ணை தேடிட்டு அங்க இங்கமா போகும்போது இந்த பக்கமா அந்த பொண்ணு சைக்கிள் எடுத்துட்டு போறா. அப்ப அங்க வந்த 2 பொறுக்கி பசங்க அந்த பொண்ணை பிடிச்சி தப்பா நடந்துக்கு பார்க்கும்போது உடனே இந்த பையன் போயிட்டு அவனுங்களை அடிச்சு அங்க இருந்து துரத்திடுறான். அதுக்கப்புறமா கோர்ட்டுக்கு போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கை இல்லாம நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன், நஷ்டம் இருக்கு, பணத்தை சீக்கிரமா தாங்கன்னு சொல்லும்போது கோர்ட்டாலையும் இப்போதைக்கு பணம் தர முடியாதுப்பா, அதுக்கு பதிலா இந்த பஸ் நஷ்டம் இருக்கு வச்சுக்கன்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் ரொம்ப சந்தோஷமா இனிமே நம்ம பஸ் ஓடி பொழைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு பஸ் ஓடுறதுக்கு ஒரு டிரைவரை போட்டுட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு அவங்க போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கட்சிக்காரவங்க அவங்க தலைவருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க போற வண்டியெல்லாம் அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு கல்லை விட்டு அடிக்கும் போது இந்த பொண்ணு தலையில பட்டுருது. உடனே இந்த பையன் வழிய விடுங்க, என் கூட வந்த பொண்ணுக்கு அடிபட்டுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லும்போது உடனே அவனுங்க அந்த பையனை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வழியில துடிச்சிக்க இருக்கும்போது அந்த பஸ்ஸுக்கு தீய பத்த வச்சு அந்த பஸ்ஸையுமே எரிச்சிடுறாங்க. இதனால அந்த பையன் உள்ள என் மனைவி இருக்கான்னு சொல்லிட்டு கத்திட்டே ஓடும்போது அந்த பொண்ணுமே நெருப்புல எரிஞ்சு இறந்துடுறா. அதை பார்த்து அந்த பையனும் மனசு உடைஞ்சு அவனோட உயிரை விட்டுடுறான்.